Class 12th 3D dimensional ஒரு important sum. Find the points on the line x plus 2 by 3 equal to y plus 1 by 2 equal to z minus 3 by 2 at a distance 5 units from the point P of 1, 3, 3. ஒரு கார்ட்டீசிய ஈக்குவேஷன் கொடுத்துட்டாங்க, டிஸ்டன்ஸ் பாயிண்ட் ஒன்றை கொடுத்துட்டாங்க. அப்போ இந்த ரெண்டையும் யூஸ் பண்ணி நம்ம என்ன, அதாவது இந்த டிஸ்டன்ஸில் வந்து எவ்வளோ பாயிண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கணும். கொடுத்துருக்க ஈக்குவேஷன் என்ன அப்படின்னா x plus 2 by 3 equal to y plus 1 by 2 equal to z minus 3 by 2 at a distance வந்து 5 யூனிட் இதான் கொடுத்துருக்காங்க. இது நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு இவன்லாம் ஈக்குவல் டு லேம்டா அப்படின்னு சொல்லி நம்ம மென்ஷன் பண்ணிக்கணும். x plus 2 by 3 equal to y plus 1 by 2 equal to z plus 1 by 2 equal to லேம்டான்னு மென்ஷன் பண்ணிவிட்டு ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக லேம்டாவை ஈக்குவல் பண்ணணும். ஈக்குவல் பண்ணிவிட்டு x ஈக்குவல் டு என்ன, y ஈக்குவல் டு என்ன, z ஈக்குவல் டு என்னன்னு சொல்லி நம்ம பாயிண்ட் கண்டுபிடிக்கணும். அப்போ எக்ஸ் ப்ளஸ் இந்த 3 இங்கே போயிடுச்சுன்னா 3 லேம்டா, எக்ஸ் ப்ளஸ் 2 ஈக்குவல் டு 3 லேம்டான்னு வரும். இந்த 2 அங்கே போச்சுன்னா ஒய் ப்ளஸ் 1 ஈக்குவல் டு 2 லேம்டான்னு வரும். இந்த 2 அங்கிட்டு போச்சுன்னா இஜெட் மைனஸ் 3 ஈக்குவல் டு 2 லேம்டான்னு வரும். அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு என்ன வரும் அப்படின்னா 3 லேம்டா, இந்த ப்ளஸ் 2 இங்கே போச்சுன்னா -2, இது அதே போல் +1 இங்கிட்டு போச்சுன்னா -1, -3 இந்த பக்கம் போச்சுன்னா +3 ஆயிரும். அப்போ பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 லேம்டா -2, 2 லேம்டா -1 அண்டு 2 லேம்டா +3 இதான் வந்து பாயிண்ட்டு. இப்போ இந்த பாயிண்ட்டுக்கும் அவங்க கொடுத்துருக்காங்க இல்லையா ஒரு பாயிண்ட், அந்த பாயிண்ட்டுக்கு ரெண்டுக்கும் வந்து டிஸ்டன்ஸோட வேல்யூ அவங்க கொடுத்துட்டாங்க, எவ்வளோனா 5ன்னு கொடுத்துட்டாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா இது ரெண்டுக்கும் வந்து நம்ம டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும். என்ன பாயிண்ட் கொடுத்துருக்காங்கன்னா 1,3,3 தான் கொடுத்துருக்காங்க கொஷினில். நம்மளோட பாயிண்ட் வந்து க்யூன்னு வச்சுக்கிறோம், அவங்க கொடுத்துருக்க பாயிண்ட்டை பின்னு வச்சுக்கிறோம். இப்போ பிக்யூடைய டிஸ்டன்ஸ் என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். பிக்யூடைய டிஸ்டன்ஸுக்கு வந்து ஃபார்முலா என்னென்னா டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் x2 - x1 the whole square plus y2 - y1 the whole square plus z2 - z1 the whole square தான் ஃபார்முலா, டிஸ்டன்ஸ் ஃபார்முலா. இப்போ இதில் ஏதோ ஒன்று வந்து x1 y1 z1 எடுத்துக்கலாம், இன்னொன்று வந்து x1 y1 z1 எடுத்துக்கணும். ரெண்டையும் எப்போ நம்ம சப்ஸ்டிட் பண்ணணும் போய் ஃபார்முலா படி. அப்போ 3 லேம்டா இது வந்து x2 y2 z2, இது x1 y1 z1, இதுலேருந்து இதை மைனஸ் பண்ணணும். 3 லேம்டா -2 -1, அடுத்து 2 லேம்டா -1 -3, அடுத்து 2 லேம்டா +3 -3 அப்படின்னு போய் சப்ஸ்டிட் பண்ணுறோம். இப்போ இது என்ன பண்ணுறோம்னா ரெண்டுக்கும் போத் சைடு என்ன பண்ணோம் ஸ்கொயர் எடுத்துடுறோம். ஸ்கொயர் எடுத்தீங்க பார்த்தீங்கன்னா 5 ஸ்கொயர் எடுத்தால் 25 வரும். இதெல்லாம் ஸ்கொயர் எடுத்தோம்னா இந்த ஸ்கொயர் ரூட் போயிட்டு நம்ம இது வெளியே வரும். இதுக்கு நம்ம a - b the whole square ஃபார்முலா படி போடணும். a² - 2ab + b² அந்த ஃபார்முலாவில் எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு இதெல்லாம் லேம்டா ஸ்கொயர் எல்லாம் ஆட் பண்ணணும், லேம்டாவில் ஆட் பண்ணணும், நம்பரில் ஆட் பண்ணணும். அப்படி ஆட் பண்ணிங்க பார்த்தீங்கன்னா 17 லேம்டா ஸ்கொயர் - 34 லேம்டா + 25 அப்படின்னு கிடைக்கும். இந்த +25 ஈக்குவலுக்கு அங்கிட்டு போச்சு அப்படின்னா -25 ஆகும். ஸோ இவன் 0 ஆயிடுவான். அப்போ நம்மளுக்கு இருக்கிறது என்னென்னா 17 லேம்டா ஸ்கொயர் - 34 லேம்டா தான் இருக்கும், ஈக்குவல் டு 0ன்னு இருக்கும். இந்த 17 லேம்டா ரெண்டு பக்கம் வந்து காமனாக எடுத்து அதை நம்ம கொண்டு போய் ஈக்குவலுக்கு அங்கிட்டு போய் 0 பண்ணிடுறோம். அதாவது டிவைடட் பை 17ஆல் நம்ம டிவைட் பண்ணுறோம். 17 லேம்டா ஸ்கொயர் - 34 லேம்டா இருக்கிறனால 17ஆல் இதை வந்து டிவைட் பண்ணணும். பண்ணோம்னா வெறும் லேம்டா ஸ்கொயர் -2 லேம்டா மட்டும் கிடைக்கும். ரெண்டுலேருந்து காமனாக லேம்டாவை வெளியே எடுத்தோம் அப்படின்னா லேம்டா -2ன்னு கிடைக்கும். அப்போ ஈக்குவல் டு 0 இருக்கிறனால இது லேம்டா ஈக்குவல் டு 0, லேம்டா -2 ஈக்குவல் டு 0ன்னு போட்டால் லேம்டாவோட மதிப்பு வந்து 0 அப்புறம் 2ன்னு கிடைக்கும். இது ரெண்டையும் கொண்டு போய் நம்ம அந்த பாயிண்ட் கண்டுபிடிச்ச முடியாது க்யூ பாயிண்ட், அதில் போய் சப்ஸ்டிட் பண்ணணும். சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 2 வேல்யூ கிடைக்கும், அதான் ஆன்சர். பாயிண்ட் க்யூ அப்படின்னு வச்சுருக்கோம் இல்லையா, அந்த இதில் போய் நம்ம இதை சப்ஸ்டிட் பண்ணணும். லேம்டாக்கு போது ஃபஸ்ட்டு 0ன்னு போடுறோம். 0ன்னு போட்டால் இந்த டேமே 0 ஆயிரும். அப்போ ஆன்சர் வந்து -2. அடுத்து 0ன்னு போட்டிங்கன்னா -1, நெக்ஸ்ட்டு 0ன்னு போட்டோம்னா 3ன்னு கிடச்சிரும். இது வந்து ஒரு பாயிண்ட். அடுத்து வந்து லேம்டா ஈக்குவல் டு 2ன்னு சப்ஸ்டிட் பண்ணணும். இந்த பாயிண்ட்டில் 3 × 2 -2, 6 - 2 4ன்னு கிடைக்கும். அடுத்து 2 × 2 -1, இப்போ 4 - 1 is 3, 2 × 2 + 3, அப்போ 4 + 3 is 7. அவ்வளோதான். அப்போ நம்மளுக்கு என்ன ஆன்சர் அப்படின்னா இந்த பாயிண்ட், அந்த ஆன்சர் கேட்டிருக்காங்க, பாயிண்ட்ஸ் தான் என்னென்னு கேட்டிருக்காங்க. த பாயிண்ட்ஸ் ஆர் -2 -1 2 அண்டு 4 3 7. இதுதான் ஆன்சர். தேங்க்யூ.